வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், அசாமில் மொத்தமுள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வரிசையில் நின்று வாக்களித்தனர். 3 மாநிலங்களிலும் எந்த வன்முறையும் இன்றி அமைதியாக வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இந்த மாநிலங்களின் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் நாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். சென்னையில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த முறை நல்ல வாய்ப்பு என்றும் திமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக நாடாளுமன்றத்தின் 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட உள்ளதாகவும், இதையடுத்து நாடாளுமன்றத்தில் 270 உறுப்பினர்கள் இடங்கள் உயர்த்தப்பட்டு மொத்தம் 816 இடங்கள் இருக்கும் என்று ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனரும் வேட்பாளருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர் மனைவியுடன் வந்து ரெட்டியார்பாளையம் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அதன் பின் பேசிய ஜோர்ஜ் சார்லஸ், வாக்களிப்பது நமது கடமையும் பெருமையும் ஆகும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் திரைப்பட நடிகை நயன்தாரா, அவர் கணவர் விக்னேஷ் சிவன் இருவரும் சென்று சிறப்பு வழிபாடு செய்துள்ளனர். திருப்பதி கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்கள் இருவருக்கும் வரவேற்பு அளித்ததுடன் பிரசாதமும் வழங்கியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கண்ணன் போட்டியிடுகிறார். அவர் இளையூர், புதுக்குடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளர் காமராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி சின்னமலையில் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் பையூர், கல்பூண்டி, வேலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் பாஜக, பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீட்டிலிருந்தபடியே வாக்களிப்பது தொடர்பான பணிகள் மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் கூடுதல் மாவட்ட தேர்தல் அலுவலர் கற்பகம், தேர்தல் அலுவலர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையான்பேட்டை இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டடத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வில்லியனூர் தொகுதி திமுக வேட்பாளர் சிவா குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்லாட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். கரூர் பசுபதிபாளையத்தில் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவிற்கு ஓட்டு சேகரிக்க பொதுமக்கள் போகக்கூடாது என திமுகவினர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் தற்போது பெண்கள், குழந்தைகள் என எவருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளை செயல்படுத்தி வருவதுடன் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கை கொண்ட திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி பள்ளூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் வைத்தி திறந்த வேனில் நின்றபடி பரப்புரையில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம், அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் தொகுதி எறையூரில் அதிமுக வேட்பாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன்
நரிக்குறவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக கூறி வாக்கு சேகரித்தார். இதன் பின்னர் அவர் நரிக்குறவ மக்களுடன் இணைந்து நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி குன்றத்தூரில் அதிமுக வேட்பாளர் பழனி தனது ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மாலைகள் அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் பொதுமக்கள் மத்தியில் வேட்பாளர் பேசிய போது, ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி அட்டைக்காரர்களுக்கு கண்டிப்பாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பணிமனையை வேட்பாளர் சுந்தர் திறந்து வைத்தார். இதன் பின்னர் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து உத்தரமேரூர் ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பாலாஜி வேட்பாளர் சுந்தருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதி திமுக வேட்பாளர் சுந்தர் முதல் நாள் பரப்புரையை முத்தியால்பேட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் அவர் முத்தியால்பேட்டை, வள்ளுவம்பாக்கம், ஐயம்பேட்டை உள்ளிட்ட ஊராட்சிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் திறந்த வாகனத்தில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் செம்பனார் கோவில், செங்கலூர் நீர் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் வேட்பாளருக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார். அவருக்கு தாவேகாவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேம்படி இசக்கியம்மன் கோவில் அருகிலிருந்து VVD சிக்னல் வரை கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கிடையே விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு திருச்செந்தூர் வேட்பாளர் முருகன், மாநில மகளிர் அணி நிர்வாகி சுபத்ரா ஆகியோர் வேல் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சாமுவேல் ராஜ், மாவட்ட கழக இணை செயலாளர் கோல்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 14வது மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் திமுக தேர்தல் பணிமனையை திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் திறந்து வைத்தார். இந்த பகுதி மக்களிடம் தமிழக முதல்வர் செய்த எண்ணற்ற சாதனைகளையும் திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு கேட்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு வேட்பாளர் அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர், மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளித்தனர். இதில் நகர திமுக செயலாளர் தயாளன், நகரமன்ற தலைவர் ஜலால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வேலு போட்டியிடுகிறார். அதிமுக அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடி, பெண்களுக்கு மாதம் 2,000 உள்ளிட்ட வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குமரி ரமேஷுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேகா மண்டபத்தை அடுத்த மாரங்கோணம் பகுதியில் பாஜக வேட்பாளர் சென்றபோது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்தினம் போட்டியிடுகிறார். அவர் அசநெல்லிக்குப்பம், நெல்வாய் கண்டிகை, திருமால்பூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபன், மனோகரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அன்னை சரவணன் ஏரலில் தனது பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அவருடன் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகன்ராஜ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜெயசித்ரா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பர்வீன் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் CV கணேசன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தெரு தெருவாக நடந்து சென்றும் வாகனத்தில் சென்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்களும் கூட்டணி கட்சியினரும் வரவேற்பு அளித்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் போதமங்கலத்தில் உள்ள அம்புஜவள்ளி உடனுறை ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகில் அம்புகோவில் உள்ள வீர மகா காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 200க்கு மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தி பால்குடம், காவடி, பறவை காவடி எடுத்து கோவிலை சுற்றி வலம் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். கோவிலுக்கு வந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான நல்லநாயகி அம்மன் பொறையான் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நல்லநாயகி அம்மன் பொறையான் சிறப்பு அலங்காரத்தில் 2 தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிகழ்வில் மணக்குடி மற்றும் அதன் சுற்றி உள்ள ஊர் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று தரிசனம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள வீர மகா காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக வடம் பிடித்து தேர் இழுத்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். ஒடிசா முதல் மன்னார் வளைகுடா வரை தெலுங்கானா, ராயலசீமா, உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 10, 11 ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக தேனி மாவட்டம் பெரியகுளம், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.